ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சஞ்சய் வீடியோஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது டாட்ஸ் வீடியோ போட போகிறோம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க. நம்ம அந்த 10 லெவல் வாட்டர் ஷாட் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளாப்பி ஜம்ப் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் இப்போ டாட்ஸ்குள்ளே இறங்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி, மீடியம், ஹார்ட் இருக்குது. ஹார்டு மூஞ்சி ரொம்ப கோவமாக இருக்குது நம்மளை பார்த்து. பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸி வந்துடலாம். க்யூட்டாக இருக்குது. இது இப்படி ஆடணும்னு உங்களுக்கு ஒரு ட்ரையல் காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 301 பாயிண்ட்ஸ் இருக்குமா. பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சென்டர் ஒன்று வச்சுட்டு அப்புறம் நம்ம டாப்பில் ஒன்று வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ், அது வந்து புல்ஸே. அண்ட் தென் அந்த 25 பாயிண்ட்ஸுக்கு இருக்கிறது வந்து அது அவுட்ரு, அது பேர் புல். பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் ரிங்கில் அடித்தா 2 இன்டு இப்போ நீங்கள் 4ல் அந்த க்ரீன் தெரியுதா, அதில் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 பாயிண்ட்ஸ். அப்புறம் இதில் நீங்கள் நடுவில் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 × 3 = 12 பாயிண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 வர வரைக்கும் வின் ஆகணும். இந்த கேம் நான் ஆல்ரெடி ஆடியிருக்கேன். இப்போ நீங்கள் கடைசி தருணம் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டும். லெட்ஸ் கெட் இன் த கேம். பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் கூட ஆடலாம், ஃப்ரெண்டு கூட ஆடலாம். நெக்ஸ்ட் டைம் என்னோடய தங்கச்சி கூட நான் ஆடி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் கூட ஆடலாம். ஓகே வாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு 301 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்மளே தான் ஆட சொல்கிறாங்க. நம்ம சென்டரில் ட்ரை பண்ணலாம். இதை மட்டும் கட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புல்லு 25 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த ஈஸியில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப மொக்கையாடும். பார்த்தீங்கன்னா அவுட்டரில் அடிக்க வேணும்னே, செவுத்தில் போய் அடிக்கும். இந்த பிளாக் கலர் போர்டில் அடித்தா பாயிண்ட்டே கிடையாது, அதில் வேணும்னு ஒன்று அடிக்கும். நீங்கள் மீடியம் அதில் ட்ரை பண்ணிங்கன்னா 2 3 6 நான் 17ல் ட்ரை பண்ணியிருக்காமோ. இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 60. நீங்கள் மீடியம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா 60ல் அடிக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 20 கிட்ட ஒரு ரெட்டு வருதா, அதுதான் 60. கொஞ்சம் மழை பெய்ந்தால் அந்த 60 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். நீங்கள் கவனிக்காத நேரம் கூட 60 பாயிண்ட்ஸாக எடுத்துரும். ஹார்டு நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. 4 2 8 எடுத்திருக்கு. நம்மளை விட 17 பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி, சும்மா விடக்கூடாது. 12 3 36 கிடச்சிச்சு நமக்கு. ஓகே, நாட் பேட். பார்த்தீங்கன்னா நான் வேணும்னே செவுத்தில் போய் இந்த பிளாக் போர்டில் போய் அடிக்கும். அது நான் உங்களுக்கு மீடியமில் அடுத்த கேமில் போடுறேன். ரொம்ப காண்டி ஏற்று பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம புல்ஸையை ட்ரை பண்ணால் தப்பி புல்லில் வந்திருக்கோம். புல்லுக்கு மேலே தப்பி 1 பாயிண்ட் தான் வந்திருக்கு. ட்ரிபிள் 19 3 57. ஐயோ என்னங்க, நம்மளோட 3 பாயிண்ட்டுக்கு வச்சு சாதனை. 25 புல்ஸையை அடிக்கணுமோ, அடிக்கலாமா? நமக்கு சென்டர் தப்படிச்சு ப்ரோ. ஓகே, ட்ரை பண்ணுவோம். இது ஏதோ ட்ரிபிளுக்கு பிளான் போடுது. எஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது கிட்ட ஜஸ்ட் 6 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. எப்போ வேணாலும் அது தப்பிச்சு வந்துடும். நம்ம உஷாராக இருக்கணும். 13 தான். ஓகே, அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் 19 பாயிண்ட்ஸ் தான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வேணும்னே பண்ணுவது. ஈஸியில் அப்படி தான் இருக்கும். மீடியம் போடுறேன். புல்ஸையை ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் மிஸ் ஆகுதே. ஓகே, நீங்கள் 60 எப்படி அடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த புல்ஸே அந்த 50 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த கேல்குலேஷனில் கரெக்டாக வைங்களேன். இதை பாருங்கள். ஐயோ கொஞ்சம் தப்பிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெட்டில் பாயிண்ட் பண்ணேன். இது ஒரு புல்லுக்கு போட. பார்த்தீங்களா, நான் காட்டுறேன். இந்த தடவை கொஞ்சம் கரெக்டாக சரி, ட்ரிபிள்லையாச்சும் போட்டிருக்கலாம், கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. 53 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். ட்ரிபிள் 8 3 24. 53 இருந்தது 29க்காக கொண்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 பாயிண்ட்ஸ் தான். 60க்கு போட்டிருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. சென்டர் இது வெளில தான் அடிக்க பாருங்கள். ஆனால் தான் வெளில அடிச்சிச்சு, வேணும்னே பண்ணும். சரி, புல்லாச்சு போடுவோம். நான் முன்னாடி நல்லா புல்ஸையை போட்டேன், இப்போ வரல. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் இதை ஆடினேன். நம்ம ஜெயிச்சிட்டோம் கரெக்டாக. 15 பாயிண்ட்ஸ் தேவை. 5 3 இந்த ட்ரிபிள் ரிங் இருந்துச்சா, அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று வச்சேன். இல்லாட்டி இந்த
15 ஒரு இடம் இருக்கா, அதில் அந்த 2 வெளியில் ஒரு இடத்துல வைக்க சொன்னாங்க. அதில் வைக்கணும். என்ன நம்ம தான் ஆடுறோமா, கவனிக்கவே இல்லைண்ணா பேசிகிட்டே. அந்த 15ல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெள்ளை இருக்கும் பாருங்கள். அண்டு 5ல் இந்த சின்ன ரிங்கில் ஒரு க்ரீன் இருக்குது. அது 2லேயும் ஒரு இண்டிகேஷன் காட்டும். 15 சொன்னே போட்டுருச்சு. ஸோ நம்ம இப்போ புல்ஸையை ட்ரை பண்ணலாம். ஆஹா, கரெக்டாக புல்ஸே பார்த்தீங்களா? அந்த கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 2துலேயும் கரெக்டாக போட்டோம்ல. அதில் இந்த சைடு கரெக்டாக அந்த லெஃப்ட் டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப் டு டவுனில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேஷன் காட்டுதா? இதே தான். ஏன்னா 10 3s 30, 15 2s. ஓகே, இவனுங்க சொன்ன மாதிரி அதான் ஜெயிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த தடவை ஜெயிச்சிட்டோம். ஸோ நம்ம அனலிட்டிக்ஸில் பார்ப்போம். ஒரு தடவை வின் ஆகிருக்கோம், 0 losses, பெஸ்ட்டு ஸ்ட்ரீக் 1 தான். ஸோ 100% ஆடி இருக்கோம், ஐ மீன் பர்சன்டேஜ். இப்போ நீங்கள் 2 மேட்ச் ஆடி 1ல் தான் வின் ஆனீங்க, என்னோட லாஸ்ட் வீட்டாக அவங்களோட பர்சன் பார்த்தீங்கன்னா 50 ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஹோமுக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூனோ கேம் உங்களுக்கு ஆடி காட்டலாம் நினைக்கிறேன். யூனோ போட்டால் அவன் எதாவது கேஷ் போட்டுருவான் போல், காப்பி ரைட்ஸ் வாங்கி. அதுக்காக கலர் காட்சி அதே பாருங்கள், 4+ இருக்குது, அதே 4 கலர் இருக்குது. ஃப்ரீ செல் ஆடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டு அது என்ன சோலிட்டேர், அது எனக்கு சரியாக வாயில் வராது. அதில் பார்த்தீங்கன்னா இதில் 4 கேம் இருக்கும். அதில் வந்து க்ளோன்டைக்கு ஒரு போலார் கரடி இருக்கும், இந்த ஃப்ரீ செல்லு, ஸ்பைடர் 1, அப்புறம் ட்ரைபீக்ஸ் அண்டு பிரமிட். அதில் எனக்கு ட்ரைபீக்ஸ் பிரமிட் தான் ரொம்ப பிடிக்கும். க்ளோன்டைக்கு எப்போமாச்சும் ஆடுவேன். எனக்கு இந்த கோல்ட் ரீஜன் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த போலார் கரடியும் ரொம்ப பிடிக்கும். லூடோ ஆடலாம். சி பேட்டில் இந்த கேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம வந்து இந்த இடத்த ஐ மீன் இந்த ஆப்போனண்ட்டுக்கிட்ட இருந்து ஒழிச்சு வைக்கணும். நம்ம அது நம்ம இந்த மாதிரி குண்டு போடுறோம்ல, குண்டு வருதா, இந்த எக்ஸ் மார்க் மாதிரி இருக்குல்ல, நம்ம அந்த இடத்துல வச்சு அந்த இந்த இந்த வார்க்குள்ளே யூஸ் பண்ணுற இதில் இருக்குல்ல, அதை நம்ம ஒழிச்சிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல இப்போ அதில் கரெக்டாக வருதா, பட்டோனே வெடித்து ஒரு மாதிரி புகை வரும். அந்த இடத்த நீங்கள் அப்படியே வெர்டிக்கலாக அந்த மாதிரிலாம் அடிக்கலாம். 4 in a row நிறைய விளையாடிருக்கோம். டிக்டாக்டோ, பேக்மேன், எனக்கு ஃபேவரட் கேம் பேக்மேன், வேர்டு கேஸ், ஆங்கமேன்லாம் நான் கிளாஸ்மேட் நோட் பின்னாடி நிறையா ஆடுவேன். டேப் மேட்ச் கூட என் தங்கச்சி கூட நிறையா ஆடுவேன். எனக்கு அவளுக்கு சரியான டஃப்பு போகும். செஸ் பசில்ஸ் இதுவும் ஈஸி தான். போல் ஓகே, மெமரி கேம் இதுவும் என் தங்கச்சி கூட பயங்கரமாக ஆடுவேன். பிங்பாங் நம்ம ஓல்டு மெமரிஸ், நம்ம ஷார்ட்ஸோட டாட்ஸ் அண்ட் பாக்ஸஸ், இது என்னோடய தங்கச்சி கூட பயங்கரமாக ஆடுவேன். சவுண்டு மெமரி இதுவும் பயங்கரமாக இருக்கும். நிறைய கேம்ஸ் இருக்குது. சாக்கர் பூல் இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நம்பர் மர்ஜ் இதுவும் நிறைய ஆடலாம். இந்த ஃப்ளாப்பி ஜம்ப் பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது எப்படி ஆடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா மேலே பட்டாலும் கீழே படலாம் நம்ம செத்தோம். ஸோ நம்ம ட்ரை அகைன் பண்ணலாம். உங்களுக்காக நான் காட்டுறேன். இப்படி உள்ளே போனால் நம்ம ஐயோ கீழே விழுந்துட்டோமா. ஓகே, உங்களுக்காக நான் இதை ஆடி காட்டுறேன் திரும்பி. என்னடா இது காண்டி ஏற்றுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஃப்ரெண்ட்ஸ், அது திடீர்னு நான் வரல, அதில் வந்து பேர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேயும் இதே மாதிரி தான் வரும். ஓகே, நமக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், பங்கமாயிட்டு. ஐயோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் எனக்கு காண்டி ஏற்றிடுச்சு. ஸோ நம்ம டுடேஸ் பெஸ்ட் 9 points, வீக்கோட பெஸ்ட்டு 9 points, ஆல் த டைம் பெஸ்ட் 9 points. ஃப்ரூட் மச் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கேம். ஸோ இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ளாப்பி ஜம்ப் நிறைய வேணும். அப்புறம் நம்ம வாட்டர் ஷாட்டோட லெவல் 11 to 15 இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே 11 கீழே வந்திருக்கு பாருங்கள், லெவல் 11. ஸோ நம்ம இந்த மீடியம் ஹார்டு சூப்பர் ஐ மீன் வெரி ஹார்டெலாம் இது ரொம்ப மறைக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயமாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கைஸ், இந்த டாட்ஸ் வீடியோ இதோட முடியுது. நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருக்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வாட்டர் ஷாட்டோட ஷாட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஸோ ஸ்பைடர் சொல்லிட்டு அண்டு ஸ்பைடர் டே ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 10 minutes ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.